ஹே மோட்டோவேஸ், இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னா ஒகேனக்கல் தான் போயிட்டுருக்கோம். நம்ம எம்டி நேற்று தான் நமக்கு கிடச்சிது. என்ன ஆச்சுன்றதை இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1.5 மாதமாக வண்டி வந்து ஷோரூம்லேயே தான் இருந்தது. ஃபுல் இன்ஜின் ஒர்க்கு, ஹாஃப் இன்ஜின் தான் ஃபஸ்ட்டு சொல்லி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபுல் இன்ஜினும் சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ அப்படின்ட்டாங்க. 30,000 ரூபாய் செலவு. கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் திரும்ப மீட் எடுத்திருக்கேன் வண்டியை. ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. உள்ள கிரான்ஷாஃப்ட் புதுசு, பிஸ்டன் ஹெட்டு புதுசு, கிளச்சு பிளேட்டு புதுசு, எல்லாமே புதுசு போட்டாச்சு. நான் வந்து வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணலை. நான் யார் மேலேயும் தப்பு சொல்லலை, என் மேலே தான் தப்பு. நான் வண்டியை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை. என்னாச்சுன்னா, நான் பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கிராஷ் கார்டு வந்து நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் மாட்டியிருந்தேன். அதனால் என்னால் இன்ஜின் சர்வீஸ் கொடுக்க முடியல அப்படின்ட்டு. அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. நம்ம பெகாசஸ் பார்த்திங்கன்னா நேற்று தான் நான் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டி, ரொம்ப கடுப்பாக இருந்தது. கொஞ்சம் எங்கன்னா வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. 1 டே ட்ரிப்பு, இன்றைக்கி சண்டே ஆக்சுவலாக. 1 டே ட்ரிப்பு எங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த ஸ்பாட்டு எனக்கு தெரிஞ்சது, ஒகேனக்கல். ஏன்னா பெங்களூர்லேருந்து இது ஒரு 100 இல்லை ஒரு 120 கிலோமீட்டர் தான். இப்போ தான் வந்து நம்ம இந்த ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இப்போ தான் இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. 40 கிலோமீட்டரில் நம்ம ஒகேனக்கல் போயிடுவோம். நிறைய பைக்கர்ஸ் பார்த்தேங்க மறு வழியில். ஒரு எக்ஸ்பல்ஸ் கேங்கே வந்துகிட்ருக்கு பின்னாடி. ஏன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறைய பைக்கர்ஸ் பார்க்கலாம் இங்கே ஒகேனக்கல். ஒகேனக்கல்லில் மெயின் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க. மீன் வறுவல், அந்த மீன் சாப்பாடு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ். ஸோ ஆயில் மசாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இப்போ தாங்க அப்படியே பழைய மாதிரி நான் வண்டி வாங்கின புதுசில் இருந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது இப்போ எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. பைக்கர்ஸ்க்கெல்லாம் தரமான ரோடுங்க அது. ஆக்சுவலாக காரில் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பைக்கிலலாம் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அந்த மேப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரோடு. ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரி நிறையா இல்லை, பட் அந்த சீனிக்கான வியூஸ்லாம் நிறையா இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டலாம். அந்த மாதிரி இருக்குது எல்லா ஏரியாவுமே. சூப்பரான லொக்கேஷனு. பாருங்கள், ஸ்கூட்டிலலாம் வந்திருக்காங்க பாருங்கள். ஸ்கூட்டியில் ரைடர் தப்பே கிடையாது. இந்த மாதிரி ரோட்டில் எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு ஜம்முன்னு வரலாம். ஆனால் ஒரு 5 கிலோமீட்டராக பார்த்துக்கிட்டு தான் வந்துகிட்ருக்கேன். கார் அந்தளவுக்கு வரலை, பைக்கு தான் நிறைய வந்துகிட்ருக்கு. ஆனால் பைக்கர்ஸ்க்கு ஒரு தரமான ஸ்பாட்டுங்க அது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்படியே நீங்கள்லாம் நல்ல ஹை அண்ட் சிசிலாம் வச்சு நல்லா ஹில்ஸ் ஏறுற பைக்லாம் வச்சுருந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஹிமாலயன் எக்ஸ்பல்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா சும்மா தட்டி தூக்கிட்டு வரலாம். டார்க் அதிகமாக இருக்கிற பைக் வாங்கினீங்கன்னா ஹில்ஸ் ஏற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல லக்கேஜ்லாம் வச்சுட்டு சூப்பராக ஏற்றலாம். எங்கன்னா நிப்பாட்டலாம். ஒரு நல்ல ஸ்பாட்டு தேடிட்டு இருக்கேன். மாட்டோன்னு பார்க்குறேன். சரி, இவ்வளோ ஓவர்டேக் பண்ணுறோம். தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. என்னது வனவிலங்கு பகுதியா? அடா பாவீங்களா, சொல்லவே இல்லையடா. இங்கே பாருங்க ஒக்க முக்க. என்னடா இது, வியூ நல்லா இருக்கு. நிப்பாட்டலாமா? ஆனால் பயமாக இருக்கு. போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏதாவது திடீர்னு பாஞ்சிருச்சுன்னா சரி ஏன் ஏதோ கரடி குட்டி மாதிரி இருக்குங்க. கொஞ்ச நாள் நிற்போமா? ஏரியா நல்லா இருக்குது. கொஞ்ச நாள் நின்றுட்டு இலைப்பாரிட்டு அப்புறமா வண்டி எடுப்போம். விபத்து பகுதியா? அங்கே தான் வண்டி நிப்பாட்டுவோம். ஹில்ஸ் ஏற்றுறதுன்பாங்க. அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்ட்டு கேட்பாங்க. கஷ்டம்தான். என்னென்னா அதில் இந்த கியரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியரிங் தான் மேட்டர். ஸோ ஹில்ஸ் ஏற்றுற நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த கியர் வந்து எந்த ஸ்லோப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாலே நீங்கள் ஹில்ஸ் ஏற்றுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. 5 ஸ்பீடு இருக்கிற வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 3rd கியர் வந்து பவர் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த வண்டியில் 4th கியர் வந்து பவர் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டியை பொறுத்த வரைக்கும் எம்டியோட பவர் கியர் என்ன அப்படின்னா 4th கியரை போட்டு நம்ம ஹில்ஸ் ஏற்றுறோம். அதே மாதிரி ஹில்ஸ் ஏறுறவங்க வந்து இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவீங்க. என்னென்னா
நல்ல ஸ்லோப்பில் வந்து நல்லா போட்டு வண்டியை புஷ் பண்ணி ஏற்றிடுவீங்க. ஏற்றிட்டு திரும்ப வந்து ஒரு இறக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, டவுன் இறங்கும்போது நல்லா வண்டியை விரட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. வண்டியோடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுவீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்தமாரி பண்ணுறதுனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. இது நான் வந்து ஒரு குரூப் ரைட் போகும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு டெக்னிக் இது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த விஷயத்த பண்ணுவாங்க. ரோடு சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு 70 80 90ன்னு இறக்குவாங்க. சடனாக ஒரு டேர்ன் இருக்கும், அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் ஆக்சிடெண்ட் நடக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இன்ஜினோட பவர் அதிகமாக தெரியும், ஒரு இடத்துல இன்ஜினோட பவர் ட்ராப் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து ஹில்ஸ் ஏறும்போது ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக நம்ம ஹில்ஸ் ஏறி இறங்கிடலாம். ஸோ இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. வண்டியை வந்து விரட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹில்ஸ் எதுக்கு வரோம்? நல்லா வண்டியை வந்து நம்ம வண்டியை வந்து ஓட்டி பார்த்து அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறது தான். இதில் பிடிச்சி விரட்டினா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது? இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது நான் ஆரம்பத்துலேருந்து நோட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த ரோடு தான் மெயின் ரோடு நம்ம வந்து ஒக்கேனக்கல் போகிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் அந்த டிராஃபிக்கை மீறுறது, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. ஓவர்டேக் பண்ணால் திரும்ப நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. பில்லியன் ஹெல்மெட்டு போட்டிருக்கான், ஓட்டுறவன் ஹெல்மெட்டு இல்லை. M10ன்றது 155 சிசியாக இருந்தாலும் அது கொடுக்குற அந்த பவர் இருக்குப்பா, சான்ஸே இல்லைங்க. அது எந்த 150 செக்மெண்ட்லேயும் இந்த அளவுக்கு பவர் கொடுக்குறேன் வேறு எந்த பைக்குமே கிடையாது. இப்போ வேறு இதில் சட்டை வேறு அவுத்து விட்டுக்கிட்டு, ஐயோ எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. சூப்பராக இருக்கா, ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. ஆனால் இது 2-வே ஆக்சுவலாக. அப்பா எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு வெயில் போட்டு பொழக்குது. மணி 11:40. வெயில் நல்லா வெயில் இறங்குது உள்ள, அப்படியே தெரியுது. இங்கே ஒரு கேங்கு, அதே கேங்கு தான். நம்ம வண்டி பெகசஸ்க்கு என்ன ஆணுச்சு, நான் எவ்வளோ செலவு பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவாகவே போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அங்கேயாச்சு ஓ மை காட். ஓ இது கேட்டு. எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு தெரியலையே. ₹20. என்ட்ரி ஃபீஸ் மாதிரி தான். ₹20 வாங்கிக்கிட்டாங்க. பைக்குக்கு ₹20, காருக்கு எவ்வளோன்னு தெரியல. காருக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்குது. ஆஹா, இல்லை இவ்வளோ நேரம் நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னையா ரோடு இது, கரும மாதிரி இருக்குது. ஒரு வண்டிக்கு ₹20 வாங்குறானுங்க. அந்த ரோட்டை மெயின்டைன் பண்ண என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது. வண்டியிலலாம் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர்டாக வாங்க. ஒரு கடை கிடையாது. பஞ்சர் கிட்டு, தண்ணி, சாப்பாடு எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுங்க கையில். ஐயோ ரொம்ப டேஞ்சரஸான ரோடு தான் போல். எல்லோரும் சொல்லும் போது நான் பெருசாக எடுத்துக்கல. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மக்கிட்ட வர எந்த டூல்ஸுமே இல்லை. சுத்தமாக ஜீரோ சேஃப்டியில் இருக்குது பாரு ரோடு. சேஃப்டியே கிடையாது. உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் சேஃப்டி. அந்த ஒரு இது தடுப்புக்கு வைப்பாங்களே அது கிடையாது. ரோடு வந்து அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை.
என்னமோ கடமைக்கேன்னு விட்ட மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வண்டிக்கு 20 ரூபா, காருக்கு எப்படியோ ஒரு 40 ரூபாதுலேருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்கியிருப்பான். டு நாட் ஃபீடு monkeys. ஆமாப்போ, எங்களுக்கே யாரும் ஒன்றும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஹில் ஐ ஹாவ் எவர் டிரைவ்டு. இந்த மாதிரி ஒரு ஹில்ஸு நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. பசங்களா, இந்த ரோடு வந்தீங்கன்னா கொட்டை பத்திரம் முடிச்சு விட்ருவாங்க. R15 MTலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க. நல்லா அந்த ஒரு பெரிய பள்ளங்க, பள்ளத்தில் விழுந்து எழுந்திரிச்சிட்டேன். நல்லா சரியான பள்ளம். பட்டுன்னு ஒரு அடி தான் டேங்க்கில் போய் அடிச்சு உயிர்னு அடியை காலி பண்ணி விட்டுடுச்சு. அங்கே போய் தேடிக்கலாம் இருக்கா இல்லையான்னு. நல்லா அடி வாங்கிட்டாங்க. சரிங்க, போயிட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறான்ட்டு. தென் பாய் ஃப்ரம் மோட்டோ வி. பாய்.